ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸி அண்ட் டேஸ்டி ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு கடலை மாவு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்ட் மைசூர் பாக் செய்கிறதுக்கும் இதே மெத்தட் தான். நெய் கொஞ்சம் சூடானதும் இப்போ நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துக்கின்றப்ப ஃபஸ்ட்டு கெட்டியாக வரும். இது உதிரி உதிரியாக நல்லா வறுப்பட்டு வர நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கெட்டியாக தான் வரும். நீங்கள் நல்லா வறுத்து எடுக்க நல்லா உதிரியாக வந்துடும். உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கறனால கடலை மாவு கருகிரும். இப்போ உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருந்தேன். 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் நிறையா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தாலும் இதே அளவு தான். ஆனால் பால் சேர்த்தா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு தண்ணி, 3/4 கப்பு ஜீனி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க, கெட்டி விழும். கை விடாமல் அடி பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம். ஸ்வீட் ரெசிபீஸில் உப்பு கொஞ்சம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹல்வா ரெடியானதும் சேர்க்குறதுக்காக ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போவே இந்த அளவுக்கு நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இப்போ ஹல்வா நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு ஒட்டாமன்னு. இப்போ கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஹல்வா எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குன்னு. உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கூட நெய் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் நம்ம நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீசஸாக. இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஹல்வா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். சும்மா டெக்கரேஷனுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ நான் கேக் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாம் மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பிடிச்ச நட்ஸு வச்சுக்கோங்க டெக்கரேஷனுக்கு. இப்போ ஃபுல்லாக வச்சு எடுத்தாச்சு. வீட்டில் ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே செய்யக்கூடிய அல்வா இது. நான் சொன்ன அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு தண்ணி இல்லை பால் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு ஜீனி எக்ஸ்ட்ரா வேணும்னா இல்லை கம்மியாக வேணால் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.